கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் என்று நம்மோடு பேச இருக்கும் வார்த்தை ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆம் தேவஜனமே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது எப்படி என்று பார்க்கும்போது, நாம் எப்பொழுது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய தரிசனம் நம்மேல் விளங்கும். முதலாவது, அவருடைய தரிசனத்திற்காக அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். இங்கு அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். உலக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் அவைகள் நம்மை ரட்சிப்பதில்லை. ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போமானால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாத தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு அநேக வார்த்தைகளினாலும் வாக்குத்தத்தங்களினாலும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் அது தாமதமாகலாம். சில நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் தாமதமாகிறது, நம்பிக்கையே அற்று போயிற்ற நிலைமையில் அது நடக்குமா நடக்காதா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்குள் வருகிறது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். உன் ஜெபத்திற்கு பல நிச்சயமாய் வரும். நீங்கப்பட்ட பிரயாசத்திற்கு பல நிச்சயமாய் வரும். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. நீ நினைத்த காரியம், நீ ஜெபித்த காரியம், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த காரியம், யார் தடுத்தாலும், எத்தனை பேர் தடுத்தாலும் அது நிச்சயமாய் வரும். அது உன்னை தேடி வரும். அது உன்னை விட்டு போகாது. காலம் தாமதமானாலும், நாட்கள் தாண்டினாலும் நிச்சயமாகவே அது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய தரிசனத்திற்காக அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.